வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆக ப்ளீடிங் ஆக ரொம்ப ஆரம்பிச்சதும் வலி ஊசி போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னோட டெலிவரி ஸ்டோரியை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ, விளாக்ஸ் வீடியோன்ட்டு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டான வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ப்ரெக்னன்சி ரிலேட்டடான என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எனக்கு நாளைக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னா முதல் நாளே எனக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ்லேயே ப்ரௌன் டிசார்ஜும் லைட்டாக பட்டுட்டு இருந்துச்சு. நான் போது என்னோட தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தான் நார்மல் டெலிவரி ஆச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அக்கா எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. போக போக ப்ளீடிங் அதிகமாக வந்துருச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி கொஞ்சம் நேரம் போகட்டும் நான் யார்கிட்டையுமே இது சொல்லவே இல்லை. ஈவினிங் போல் கொஞ்சம் அதிகமாக படும்போது நான் என்ன அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு துணியை துவச்சி வச்சுருங்க, எனக்கே நாளைக்கு டெலிவரி ஆகிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை கால் பண்ணிவிட்டேன், இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் சொன்னாங்க, நீ எப்போனாலும் வந்து அட்மிட் ஆயிருமா, உனக்கு அதிகம் படுற மாதிரி இருந்துச்சா டக்குன்னு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்று நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லைட்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நைட்டு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அந்த நேரம் ஏதோ ஆட்டோ பிடிச்சி எதுவுமே போக முடியாது அப்படின்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், ஈவினிங்கே போயிட்டோம். ஒரு 6 o'clock இருக்கும் போகும்போது. போயிட்டோம். அப்போது வந்து சுப்ராஜ் அவங்க வந்து வரல. நீங்கள் அங்கே போயிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டாங்க. மற்ற நாங்கள்லாம் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்ததும் எனக்கு வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகலை. ஆனால் வலியும் வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் போனதுமே எனக்கு கொஞ்சம் பெயின் வந்துருச்சு. ஆனால் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் நடந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் தூங்குங்க, எப்படி நாளைக்கு டெலிவரி ஆகிடும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 1 மணி இருக்குங்க. ஒரு மணி போல் ஒரு அலறல் சத்தம். என்னடான்னு பார்த்தா இன்னொரு பொண்ணுக்கு டெலிவரி ஆகுது. இன்னொரு பொண்ணுக்கு டெலிவரி ஆக போகுது. பனிக்கூட நீர்லாம் அவங்களுக்கு உடஞ்சிடுச்சு. ஆட்டோவில் வரும்போதே ரொம்ப பெயின் கத்திட்டே வராங்க. ஆனால் என்னை பார்க்க விடலை, நான் பயந்துடணும்னு சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க. போயிட்டு ட்விங்ஸ் அவங்களுக்கு பேபி அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது. எனக்கு 1 மாத பிரசவம், அவங்களுக்கு 7 monthலேயே பிறந்துருச்சு போல். அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அழகாக இருந்துச்சு அது பேபி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்னை உள்ளே கூப்பிட்டு போய் இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்தது ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. உடனே அப்பவும் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகலை. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வலி ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே எழுந்திரிச்சு அங்கே இங்கேயும் நடந்தேன். படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருந்தேன். அப்போது ப்ளீடிங் ஆக ரொம்ப ஆரம்பிச்சதும் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனது எனக்கு என்னென்னா வலி ஊசி போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதும் வலி என்னால் தாங்கிக்கவே முடியலை. அந்த டைமில் எங்கள் அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதுமாதிரி எங்கள் அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆனால் என் கூட உள்ளவங்களும் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் மாமியாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் ஆனனும் லெஃப்ட் சைட் படுத்து தூங்க, அப்போ தான் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லெஃப்ட் சைடு ஆனால் படுக்கவே முடியல. அதுக்கு மார்னிங் இட்லி வேறு நான் சாப்பிட்ருந்தேன், சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வயவில் ரொம்பவே துடிச்சிட்டேன். என்னை பார்த்து அத்தை ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா யார் அழுதாலுமே அத்தையாக தாங்க முடியாது, அத்தையும் அழுதுவாங்க. அத்தை வந்து ரொம்பவே இறக்க பண்ணுவாங்க, யார் அழுதாலும் அழுதுருவாங்க மாதிரி. நாங்கள் துடிச்சிட்டு இருக்கிறத அவளுக்கு ஆப்ரேஷனாலும் பண்ணுங்களேன், அவள் வலி தாங்க முடியலாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து திட்டி விட்டாங்க, அவளே அழுவாங்க, வழியில் அழுதுட்டு இருக்கா, நீ கூட கொஞ்சம் அவளை அளவை அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே போக பெயின் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணப்போ கர்ப்பப்பை வாயும் ஓப்பன் ஆகிடுச்சு. உடனே லேபர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே படுக்க வச்சு அந்த என்னெல்லாமோ ப்ராசஸ் பண்ணாங்க. லைட் அங்கே திருப்பினாங்க. அப்புறம் டாக்டர் வந்ததும் அந்த சிசர் வச்சு உள்ள பனிக்கூட நீரை வந்து கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி விடணுன்னு டக்குன்னு வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. நான் குழந்தை தான் வெளில வந்துட்டோம்னு நினச்சேன். ஆனால் பனிக்கூட நீர் தான் வெளில வந்துச்சு. அப்போது டக்குன்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஐயோவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு பக்கம் அப்படி மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டு முருகான்னு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மானெலாம் வரலங்க. இந்த டாக்டருக்கு என்ன தெரியும், வெளில இருக்கவங்களே எங்கள் அம்மா அதில் ஒரு ஆள் அம்மான்னு நினச்சிட்டாங்க. உடனே எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வந்து பார்த்தப்போ பனிக்கூட நீர் வந்து எல்லோ கலரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிக்கூட நீரையும் அவங்கள்ட்ட காமிச்சாங்க. எல்லோ கலரில் வந்து வரக்கூடாது, ஏன்னா எல்லோ கலர் வந்தால் பிள்ளை வந்து உள்ளே வந்து பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். பாத்ரூம் போயிட்டாங்கன்னா ஐ குடிச்சிருவாங்க. அதே எதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஆகி ஐசியூவில் கூட வைக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா என் பிள்ளை மொதல் பூமிக்கு வரும்போது எப்படிங்க ஐசியூவில் கொண்டு போய் நான் என் பிள்ளை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டையும் கேட்டு சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கடன்ட்டு ஏன்னா உள்ளே பாத்ரூம் போயிட்டாங்கன்னா அதனால் கடன்னு அங்கே கூட்டு போனாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதுமே அவ்வளோதான். எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க மருந்தெல்லாம் வயிற்றில் தைக்கும் போது அதெல்லாம் எனக்கு உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், உணர்ச்சி இருக்குது, அறுத்துறாதீங்க நான் ஒரு பக்கம் கத்துறேன். ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி தான் வாய் வளரிட்டே இருக்குன்னு சொல்லி டாக்டர்னு சொன்னாங்க. நான் வளர்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வளரிட்டு இருந்தேன், அது எனக்கே தெரியுது.
உடனே அவங்க கத்தி எடுத்ததுமே நான் கண்ணை மூடிட்டேன் வயிற்றில். ஏன்னா கண்ணை திறந்து வச்சு தான் பண்ணாங்களான்னு இல்லை, எனக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி கண்ணை மறைச்சி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்படி லைட்டாக அப்படி கீழே பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சுது எல்லாமே. அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்தோன்னே அழுக சத்தம் கேட்டது. அவங்க அழுததுமே நான் டக்குன்னு ஒரு முழிச்சிட்டு என்ன பேபி அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாய் பேபினாங்க. என்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில கொண்டு போயிட்டாங்க போல். அதுக்கப்புறம் இந்த தையலுக்கு அந்த இது இப்படி எடுக்கவுமே நான் மறுபடியும் கண்ணை மூடிட்டேன் பயத்தில். அப்புறம் எப்போ கண்ணை முழிச்சேனே தெரியல, ஐசியூவில் இருக்கும்போது தான் கண்ணை முழிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப பேக் பெயினுங்க. அந்த மாதிரி பேக் பெயின் எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு நான் நெக்ஸ்ட்டு கெஞ்சிட்டே இருந்தேன், எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்குது, உள்ள தலான்னு வச்சுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருந்தேன். அவங்க எதுவுமே வைக்கக்கூடாது, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எனக்கு ஊசி போட்டுகிட்டே இருந்தாங்க பேக் பெயினுக்காக. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டாகிட்ட கூட இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே என் ஹஸ்பண்டை கூட்டாங்க. அப்படி சூப்பராக செஞ்சு கை பிடிச்சிட்டு அப்படியே கூடவே இருந்தான். அந்த ஃபீல்லாம் ஒரு தனி ஃபீலாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபீலு. அவ்வளோ என்ஜாயாக இருந்துச்சு. கையை பிடிச்சி அந்த ஆஸ்பத்திரியில் வீட்டில் இருக்கும்போது அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சிரிச்சுட்டே சூப்பராக இருக்கான் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு ஃபீல் தானே. என்ன அந்த ஃபீல் நீங்கள் அனுபவிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வார்டு மாற்றினாங்க. நார்மல் வார்டு மாற்றினா ஒரு மறுநாள்லேருந்து என்னை நடக்க வச்சாங்க. அப்போவே குளிக்கவும் சொல்லிட்டாங்க. அப்போவே குளித்து அதுக்கப்புறம் நடக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.